சார் தங்கம் விலை அடுத்த 15 நாட்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஆமா, தங்க விலை அப்படின்றது இப்போ கொஞ்சம் இறங்குமா. அடுத்த 10 நாள் ஒரு ஏறக்குறைய ஒரு 7,000 8,000 வரையும் குறையும். குறைஞ்சிட்டு அடுத்த 15 நாள் அப்புறம் மறுபடியும் ஒரு 15,000 வரை ஏறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் நான் ஏற்கனவே பல விஷயம் சொல்லிடுறேன். நீங்க தங்கத்துல முதலீடு பண்ணாதீங்க, அவசியம் ஏற்பட்டா பண்ணுங்க தான் நான் சொல்ல வரோம். இப்போ மத்திய கவர்மெண்ட் தான் சொல்லுது. அப்ப நம்மளோட வாங்கும் திறன் தாங்க. ஸோ டிமாண்டு தான் ஓகே. நீங்க வாங்குறத குறைச்சினாவே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட போகுது. நீங்க இன்வெஸ்ட் பண்றதை நீ வெளியில் இன்வெஸ்ட் பண்ணா சொல்லுவேன் நான். இல்லைன்னா பாண்ட் இருக்குது, தங்க பத்திரம் சொல்லுவாங்க உங்களுக்கு, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நகைக்கடையில் வாங்குற ஆபரண தங்கத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்குவதை நிப்பாட்டினா மட்டும்தான் இந்த விலைவாசி கண்ட்ரோல் படும். அதே மாதிரி இந்த தங்கத்துக்கு நிகரான சைனா தங்கம்னு ஒன்று இறக்குமதி ஆகும். இது எப்படின்னா இப்போ நம்ம 8 கிராம் தங்கம் பயன்படுத்துறோம்ல, இதுல வந்து இந்த கிராம குறைப்பாங்க. இந்த கிராம குறைச்சி குவான்டிட்டி குறைச்சி கம்மி ரேட்ல கொடுப்பாங்க. இப்போ ஒரு இன்னைக்கு கிராம் 14,000 போகுதுன்னா ஒரு 7,000 8,000 தரக்கூடிய அளவுக்கு அந்த குவான்டிட்டி குறைச்சி கொண்டு வருவாங்க. அந்த தங்கம் மக்கள் மத்தியில வரவேற்கப்படும் இனி அடுத்த ஒரு நாட்களெல்லாம். அப்ப சைனாவிலேயோ இல்ல வேற கண்ட்ரிலயோ நம்ம தங்கத்தை உற்பத்தி பண்ணி சந்தைக்கு வரும். அதை மக்கள் விரும்பி ஏற்பாங்க. வரும். அடுத்த பார்க்க தான் போறீங்க நீங்க. ஓகே.